அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானே பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு தற்போது ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றத வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய முன்னணி நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் மாணவர்கள் அப்படின்னு இளைய சமுதாயத்தை தன் பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னும், இத்தனை ஆண்டு காலம் திராவிடர்கள் தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவே ஏமாத்திருக்காங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளைய தலைமுறையை வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு இந்த திராவிடர்கள் பிடியிலிருந்து வெளியே வரும் அப்படின்றத உணர்ந்த சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசிய உணர்வை அனைத்து இளைஞர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் தூண்டிவிட்டு, நம்ம யாருமே திராவிடர்கள் கிடையாது, நம்ம யாருமே திராவிட அடிமை கிடையாது, திராவிடம் அப்படின்ற ஒரு இனமே கிடையாது அப்படின்ற புரிதலை கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலங்களாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு. இதனுடைய ஒரு விளைவாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் கண்ட கனவுப்படியே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே இளைஞர்களும் மாணவர்களும் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்ததில்லை அப்படின்னு கருத்து கணிப்பு தகவல்கள் சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவருடைய அரசியல் நகர்வுகள் இருந்துட்டு இருக்கு. சீமானுடைய அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியாக இல்லாம உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் பேசக்கூடியது அரசியல் கிடையாது, யதார்த்தம் அப்படின்னும், இந்த யதார்த்தம் அப்படின்றது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்குமே தேவையான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றது உணர்றதுனால தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளுக்கு மேல சீமான் வாங்கி தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சியாக மாறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் கூட எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இது வரைக்கும் பெண்கள் இந்த அளவுக்கு வாக்கு செலுத்தியதே இல்லை அப்படின்னும், ஆண்களை விட கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் பெண்கள் அதிகமாக போட்டிருக்காங்க. குறிப்பா பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக சீமானுக்கு தான் இருக்க போகுது அப்படின்றத தேர்தலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தகவலாக வெளியிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா விஷயங்களுமே சீமானுக்கு சாதகமாக முடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வகையில சீமானுக்கு அதிக அளவுல சந்தோஷம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு யூடியூப் சேனல் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சென்னையில முக்கியமான பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்களிடம் சென்று நேரடியாக சீமானை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, உங்களுக்கு பிடித்தமான அரசியல் தலைவர் யார் அப்படின்ற கேள்வியும் இந்த யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் சீமானை குறித்து பேசும்போது, சீமான் பேசினாரு அப்படின்னாலே கேட்கறதுக்கே நல்லா இருக்கு அப்படின்னா, அவர் பேசுறது ஒரு அரசியலாக இல்லாம எங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு, அரசியல் மேல ஒரு ஆர்வத்தையே வர வைக்குது அப்படின்னு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி ஆரம்பத்துல இருந்தே சீமானுடைய ஒரு மிகப்பெரிய கனவே மாணவர்கள் அரசியல் பேசணும் அப்படின்றதா தான் இருக்கு. இந்த ஒரு கனவு தற்போது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ஒரு நாம் தமிழ் கட்சி நிர்வாகியா இருக்கக்கூடிய ஒவ்வொருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தான் அளிக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.